30 டே செல்ஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நவம்பர் 1 to நவம்பர் 30 டே 14 இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு காலையிலே பல்லு விளக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியாச்சு டெய்லி பல்லு விளக்கும் வித்தியாசமாக மீன்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டாக வித்தியாசமாக காட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சேன் டீஹைட்ரேட் ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கா கீழே இறங்கி லைக் அப்படியே ஒரு பிளாக் காஃபியை போட்டேன். டே வந்து பிளாக் காஃபி தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிளாக் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு ஸோ ரன் பிளான் பண்ணிட்டு இன்றைக்கி வெனஸ்டே கார்டியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் 10 கிலோமீட்டர்ன்ற காட்டிலும் 1 மணி நேரம் ஈஸி ரன் ஓடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஷூவெல்லாம் மாட்டிட்டு வெதர் வேறு வெளியே லைட்டாக மழையும் அப்படியே செம்ம சில்லாக இருந்தது. 8 டிகிரி செல்சியஸ். சென்னையிலையும் செக் பண்ணேன். ஸோ வாசல்லே மொபைல்லாம் பண்ணிட்டு கிளம்புனேன். சென்னையிலேயும் மழை இங்கேயும் மழை. பட் ஆனால் இங்கே வந்து 8 டிகிரி அங்கே 25 டிகிரி இருந்தது நான் ஓடும்போது பார்த்தேன். ஸோ அப்படியே நல்ல வியூ பார்த்துட்டே ஓடினேன். ஊட்டி வேறு போடல செம்ம ஃப்ரீஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரன்னிங் ஓடும்போது அந்த ஹார்ட் ரேட் அதிகமாகுது, பாடி ஃபுல்லாக ஹீட் ஆனதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. வந்தும் ஃபீவர் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் ஆகலை. பட் இது வரைக்கும் நம்மளுக்கு பெருசாக அந்த மாதிரி எந்த ஒரு அஃபெக்டும் ஆனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக காமிஸே ஒரு சுற்றலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் போனேன். அப்படியே வேறு ரூட்டில் மீன்ஸ் யூஸ்வலாக ஒரு ரூட்டில் ஓடுவேன். அந்த ரூட் இல்லாமல் அப்படியே வேறு ரூட்டில் ஓடினேன். மாற்றி கீற்றி ஒரு 500 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் ஓடினேன். 500 மீட்டர் ஹப்பீலு அது மாதிரி மாற்றி மாற்றி ஓடினேன். பாருங்கள் அந்த மேகம்லாம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மேகமும் மழையும் ஒன்றாவே இருந்தது. அதுக்கப்புறம் ரோட்லலாம் மெயின் ரோட்லலாம் ஓடினதே இல்லை. மெயின் ரோட்டில் ஓடணும். மெயின் ரோட்டில் இல்லை, ஓரமாக அந்த ரன்வே இல்லை. தெரியும்டா லூஸு அப்படின்னு சொல்லாதீங்க, இதான் உண்மை. 5 அதாவது 10 கிலோமீட்டர் நிற்காமல் ஓடுவீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிகினர் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி. தயவுசெய்து அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு ஹப்பீல் வேறு பயங்கரமான ஹப்பீலு, சரியான ஹைட்டு. இது மேலே ஏறுறது தான் இப்போ டஃப்பான டாஸ்க்கு. ஈஸி ரன் தான். பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஏறிட்டேன். அப்பீல் அதிகமாக ஓடி ஓடி நல்லா கால் எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. பட் வெறும் ரன்னிங் மட்டுமே பண்ணால் ஓகேவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ அது கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும், மறக்காதீங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படியோ ஏறி முடிச்சிட்டேன் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ரயில் வண்டின்ற மாதிரி வாயில் புகை வரதை நீங்களே பார்ப்பீங்க. எப்படி வருது பாருங்கள், சிகரெட் அடிச்சிட்டே ஓடுற மாதிரி. அவ்வளோ கோல்டு. லைக் ஆக்சுவலாக உட்டிலாம் போட்டு தான் ஓடணும். நாட் அட்வைசபிள் வித்தவுட் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு ஓடக்கூடாது. கொஞ்சம் கோளாறு நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ புகை விட்டுட்டே ஓடி முடிச்சுட்டு நம்ம டெஸ்டினேஷனை கொஞ்சம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த டெஸ்டினேஷன் நம்ம ஏரியாவை ரீச் ஆகிட்டோம். அப்படியே அந்த கிரவுண்டுக்கிட்டலாம் வந்துட்டு இங்கே தான் ஒரு 1 ஹவர் கரெக்டாக முடிஞ்சுது. முடிஞ்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடினேன் அப்படின்னு பார்த்தா 10.31 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்து ஒரு பசி லைட்டாக இருந்தது. ஏன்னா ஒரு மீல் தானே, அதனால் பனானா சாப்பிட்டேன். அப்பப்போ நடுவில் வேர்க்கடலைலாம் காலைல சாப்பிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நேற்று எங்க வச்ச போற? அதே சாப்பாடு, அதுக்கப்புறமேட்டு அதே சாதம், அதே குழம்பு இருந்தது. அதே சூடு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே சாதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகுது. நேற்று இல்லடா, வச்சது என்ன 3 பிளான்னு நாளாக கேட்டேன். வச்சுருந்தோம் மொத்தமாக. அதை இன்றைக்கி மொத்தமாக காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதே சாதத்தை போட்டு அப்படியே அதே சிக்கன் சிப்பீஸ் 2 இருந்தது. அழகாக அதே தட்டில் போட்டு அப்படியே உட்காந்து ஃப்ரெண்டு பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டான். நானும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள்தான் காப்பு தேவை. ஏன்னா ஓடிருக்கேன் வேறு பயங்கரமாக. அதுக்கப்புறமேட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் மல்டிவிட்டமின் டேப்லெட் அதெல்லாமே டாக்டர்கிட்ட பேசிட்டேன். சீக்கிரமாக அந்த மல்டிவிட்டமின் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டுறேன். மல்டிவிட்டமின், கால்சியம், ஜிங்க்கு, மேக்னீசியம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிட்டேங்க. அது வேறு சொல்ல மறந்துட்டேன். ஒரே ஒரு சாக்லேட்டு நல்லா சூப்பராக இருந்தது, மில்க் சாக்லேட் மாதிரி. அப்பப்போ இந்த மாதிரி சேட்டைலாம் பண்ணுறது. ஆனால் நம்ம குறைச்சிக்கலான்ட்டு ஒரு தைரியத்தில். பட் போக போக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உஷாராக இருக்கணும். சாரி மன்னிச்சிடுங்க. இதை பார்த்து நீங்கள் டெம்ட் ஆகாதீங்க. டேய் அதான் போட்டியாடா அப்படின்றீங்களா? சாரி மன்னிச்சிடுங்க. அப்புறம் வந்து அவள் தான் இந்த மாதிரி லைக் ஃபுல்லாக மல்டிவிட்டமின்லாம் போட்டு முடிச்சிட்டேன். டே லவ் யூ.